ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளான டிஷ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா மரவள்ளி கிழங்குல வறுவல் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் மரவள்ளி கிழங்க பச்சையாக நார்மலாக வேக வச்சு கொடுத்தா அதனுடைய டேஸ்ட்டு பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கிழங்கு வகைகள்லாம் அதிகமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியாகவும் நல்ல ப்ரோட்டீன் மாவுச்சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் அது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டாச்சு. இதில் தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் வச்சுருக்க கிழங்குக்கு அது போதுமானதாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஆயில் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் இது கூட வந்து கருவேப்பிலை ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த உளுந்துனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே பொரிய விடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு. பாருங்கள், போட்ட கடலைப்பருப்பு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட வந்து நான் ஒரு வரமிளகா வந்து ஒரு 7 மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் இதுதான் நமக்கு வந்து காரம் மட்டும்தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கிழங்குக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். சால்ட் சேர்த்த உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், காரம் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டு உடனே நான் மரவள்ளி கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு இந்த மாதிரி கியூபு மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்டோன்னே இது கூடவே கரம் மசாலா வந்து ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு வந்து மீச்சலாகி கொடுக்கும், நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து இவனை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது கிழங்கோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் காரம் கம்மியாக ஆட் பண்ணி கொடுத்துக்குங்க. மக்களை பாருங்கள், அவ்வளோதான். ஒரு டேஸ்டான ருசியான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நீங்கள் லெமன் சாப்பாடு, புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் ஒயிட் ரைஸு இது கூட எல்லாம் வச்சு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.